நிறைய பேர் ஆர்வமாக வாக்கு செலுத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் ஓட்டுடைய சதவீதம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து திரும்பியும் நம்ம வந்து நிறைய வாக்குகள் செலுத்தணும் அப்படின்னா நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் 2ஆம் கட்ட தேர்தல் மும்முரமாக நடைபெற இருக்கிறது. நாளை காலை இந்த தேர்தல் நடைபெறுவதையொட்டி பல விழிப்புணர்வுகள் நடைபெறக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய சுமோகா தொகுதியில ஒரு சுபம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல வந்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நாளைக்கு ஓட் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 7:30 to 12 o'clock உங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாமே ஃப்ரீன்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ள போகலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இப்போ நம்ம ஏற்கனவே பெங்களூர்ல இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வந்தது. அப்போ நிறைய பேர் ஆர்வமாக வாக்கு செலுத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் சாப்பிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஹோட்டல்லையும் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஓனர் அவரோட பேசலாம். சார், வி ஆர் அப்ரிஷியேட் திஸ் திங். டெல் மீ அபவுட் ஹவு டு யூ ஃபீல்? ಶಿವಮೊಗ್ಗ ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆ ನಾಳೆ ನಡೀತಾ ಇದೆ. ನಾವು ಶಿವಮೊಗ್ಗ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಅತಿ ಹೆಚ್ಚು ಮತದಾನ ಆಗಬೇಕು, ಮತ್ತು ಎಲ್ಲರೂ ಸಹ ಬೇಗ ಬಂದು ಎಲ್ಲ ವೋಟ್ ಮಾಡಬೇಕನ್ನೋ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ನಾಳೆ ಉಚಿತವಾಗಿ ಅಂದರೆ 7 ಗಂಟೆಯಿಂದ 12 ಗಂಟೆ ಒಳಗೆ ಬಂದು ವೋಟ್ ಮಾಡಿದವ್ರಿಗೆ ಬೆರಳು ತೋರಿಸಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಫ್ರೀಯಾಗಿ ದೋಸೆ ಮತ್ತು ಕಾಫಿನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಯಾರು ಸಹ ಬರ್ಬೋದು. ಬಟ್ ಇಲ್ಲಿ ಬರೋರು ಯಾರು ಸಹ ಒಂದು ಪಕ್ಷದ ಬ್ಯಾನರ್ ಆಗಲಿ, ಪೋಸ್ಟರ್ ಆಗಲಿ, ಕ್ಯಾಪ್ ಆಗಲಿ, ಅದು ಯಾವುದು ಸಹ ಪ್ರಚಾರ ವಸ್ತುಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ತರುವಂತಿಲ್ಲ. ಇಷ್ಟೇ ಕಂಡೀಷನ್, ಬೆರಳು ತೋರಿಸ್ಬೇಕು, ವೋಟ್ ಮಾಡಿರಬೇಕು, ಅವರು ದೋಸೆ ಮತ್ತು ಕಾಫಿನ ತಗೋಬಹುದು. Why you initiate this? Lot of hotels here, but why you initiate this? ಬಟ್ ನಮ್ಮ ಸಂಸ್ಥೆ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಈ ಥರ ಸಾಮಾಜಿಕ ಕಳಕಳಿಯಲ್ಲಿ ಮುಂದೆ ಇರುತ್ತೆ. ಹಾಗೆ ಯಾವಾಗಲೂ ನಾವು ಕೋವಿಡ್ ಟೈಮಲ್ಲೂ ಇದೇ ಥರ ಕೆಲಸನ ಮಾಡಿದ್ವಿ. ಕೋವಿಡ್ ಪೇಷಂಟ್ಗಳಿಗೆಲ್ಲ ಉಚಿತವಾಗಿ ಊಟನ ಸಪ್ಲೈ ಮಾಡಿದ್ವಿ. ಬಟ್ ಇದೊಂದು ಅವೇರ್ನೆಸ್, ಅಂದರೆ ಲಾಸ್ಟ್ ವೀಕಲ್ಲಿ ನಗರ ಪಾಲಿಕೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂದು ನಮಗೆ ಹೇಳಿದರು, ನಮ್ಮ ಸ್ಟಾಫ್ಗೆಲ್ಲ ಮತದಾನದ ಜಾಗೃತಿಯನ್ನು ಮೂಡಿಸಿದರು. ಅವರು ಸಹ ಇಷ್ಟೊಂದು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ಒಂದು ವೋಟ್ ಚೆನ್ನಾಗಬೇಕು, 75+% ವೋಟ್ ಮಾಡಬೇಕನ್ನೋ ಒಂದು ಅವರ ಒಂದು ஆசைகளுக்கு ನಾವು ಸಹ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ ಈ ತರ ಮಾಡೋಣ ಅಂತ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ವಿ ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ சார். அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டுடைய சதவீதம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து திரும்பியும் நம்ம வந்து நிறைய வாக்குகள் செலுத்தணும் அப்படின்னா நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க ஹோட்டல்ல அதே மாதிரி அவங்க எல்லா ஸ்டாஃப்க்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த டிஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஷர்ட்ல வந்து இந்த மாதிரி கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படின்ற லோகோ இருக்கு. ஸோ இங்க ஒரு தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். மேம் வணக்கம், வாங்க வாங்க. ஸோ சொல்லுங்க, என்ன உங்க ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குறிப்பா நாளைக்கு ஓட் போடுறதுக்கு எப்படி ஆர்வமா மக்களை இது பண்றீங்க? நாளைக்கு ಶಿವಮೊಗ್ಗல ஓட் இருக்கோம். அதே மாதிரி எங்க ஹோட்டல்ல யார் ஓட் பண்றாங்க, ஓட் பண்ணி கை காமிக்கிறாங்க, ஃப்ரீயா எல்லாருக்கும் மசால் தோசை, காஃபி இருக்குது. மசால் தோசை எல்லாருக்குமே மசால் தோசை. அப்புறம் ஓட் பண்ணிக்கிறேன்னு ஓட் காமிக்கணும். எதே காரணத்துக்கு கட்சிக்கு எதன்னு இல்லை, எல்லாருக்கும் பப்ளிக் சேவை பண்ணதுக்கோஸ்கர எங்க சௌகர் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ் வந்து எத்தனை நாளா போட்டுட்டு இருக்கீங்க இந்த டி-ஷர்ட்? இது ஆச்சு, இது ஒரு வாரமா ஆச்சு போட்டு. எல்லாரும் ஓட் போடணும், 100% ಶಿವಮೊಗ್ಗ குடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கோஸ்கர ஓட் பண்ணுங்க, எல்லாருக்கும் முன்னெச்சரிக்கை கொடுத்துருங்க. எல்லா ஸ்டாஃபுக்கும் கொடுத்துக்கிறோம் வித் கேப். நீங்க எங்க ஓட் போடணும்? நீங்க நாளைக்கு லீவா எப்படி என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு இல்லை, நாங்க வருஷம் பூத்துல உட்காரோம். அதுக்கோஸ்கர நாங்க போயினே போகணும், கம்பல்சரி போய் ஆகணும். அதுக்கு நாங்க ஓட்டுக்கு போகணும். ஓட் போட்டுருவீங்க? ஆமா. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மக்களும் ஓட் போட்டுட்டு இங்க வந்து நீங்க அதை காமிச்சிங்க அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வுக்கான நிகழ்ச்சி. குறிப்பா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. நிறைய பேர் ஜூஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் வந்து மோர் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்து நீங்க ஓட் போட்டுட்டு மசால் தோசை வித் காஃபி அப்படின்னு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கு. தேர்தல் ஆணையம் நிறைய முயற்சிகள் எடுக்கிறது மட்டும் இல்லாம பொதுமக்களும் இது போன்ற நிர்வாகிகளும் எடுக்கக்கூடிய முயற்சி இன்னும் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. ಹೋಟೆಲ್ ಶುಭಂ ಶಿವಮೊಗ್ಗ, ಕರ್ನಾಟಕ.
We are for the first time we are being a restaurant. We initiated one program where in English we'll say one ballot is more powerful than the bullet. So we initiated this. Every people 18 plus should vote for a betterment of our country. This is our responsibilities. So everybody should go to their booth and vote early as possible. So we have a very excellent offer. People who vote early and come back to the place, they will get a free breakfast from our restaurant. They will get a dosa along with the coffee. So this is for the young generation and the people who need to complete their voting ahead of whatever the work. They have many works each and every day, but when voting comes, they should vote first and then do the rest of the work. So this is the initiative to encourage the people of Shivamogga to vote. At least 80% of people should vote. So we are hearing a lot of the things that people not voting properly. Some of the places getting only 50% of the vote. We are encouraging Shivamogga to people vote for the betterment of our country. So thank you so much. Your name? Manjunath.